வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தாசி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவெஞ்ச் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். RC vs R15 வந்து ட்ராக் வச்சு சும்மா ஃபன்னான ஒரு கண்டென்ட் வந்து போட்டிருப்போம். அந்த கண்டென்ட்டு கீழே ஸோ பார்த்தீங்களா, இவன் தெரியறானோ, இவனை வந்து ப்ரோ அவருக்கு ஓட்டவே தெரில அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து வச்சு தீச்சிட்டிங்க. நான் அந்த வீடியோவில் என்ன தப்பு பண்ணேன்னா, ரைடர் ஸ்வாப் பண்ணி நான் ஓட்டி காமிச்சிருக்கணும். பட் நான் அன்றைக்கி வந்து கண்டென்ட் எடுக்கிற மூட்லேயே கிடையாது. நான் வந்து சும்மா, நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் சும்மா வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், 2 பைக்குமே வந்து என்ன சொல்கிறது, இதுதான் கெத்து அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இந்த 2 பைக்குமே புதுசாக வரவங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இந்த 2 பைக்குமே பர்சனலாக நான் ஓன் பண்ணுறேன். 2மே நம்ம பைக்கு தான், நம்மளோட ரைடர் ஸ்குவாடுக்கு வந்து தெரியும். ஸோ RC200 BS4 எடிஷனு, R15 BS6 எடிஷன். ஸோ அந்த வீடியோவில் என்னென்னா, ப்ரோ அவருக்கு சுத்தமாக ஓட்ட தெரியல, ப்ரோ ஓட்ட தெரிஞ்சிருந்தால் எப்பயோ வந்து ஓவர்டேக் பண்ணியிருப்பார் அப்படி இப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. இனிஷியலில் R15 அவ்வளோதான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா வந்து டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 14 கிட்ட தான் வரும். அதுவே RCயில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 19 கிட்ட வரும். ஏன்னா RC வந்து ஷார்ட் கியரிங் கொஞ்சம், ஸோ அது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் கியரிங் நீங்கள் வந்து டக்குன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ஹை கம்ப்ரெஷன் ரேஷியோ, மைலேஜ் அடி வாங்கும். ஸோ நான் இதுவுமே இங்கேயே சொல்கிறேன். ஸோ அதில் வந்து அப்படி கிடையாது, அதில் வந்து உங்களுக்கு 2மே பேலன்ஸ்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன பவர் இருக்கணுமோ 150cc பெஸ்ட்டு பவர் அது கிடைக்கும். அதே மாதிரி டாப் ஸ்பீட் வந்து அதில் நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே நான் இங்கேயே சொல்லிடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக் ரேஸ்னால் என்ன அப்படின்னா, ட்ராக் ரேஸ்க்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, குவார்டர் மைல் ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து 400 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் மார்க் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க, அது பேர் தான் ட்ராக் ரேஸ். நீங்கள் வந்து சும்மா ஹைவேயில் வந்து டாப் எண்ட் அடிச்சுட்டு அது வந்து ட்ராக் ரேஸ் கிடையாது. அப்படி வந்து அதை வந்து நினச்சிக்காதீங்க. ஸோ தலைவரே, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். R15 ஓட்ட தெரியாதுன்னு சொன்னாங்கல்ல, நீ ஓட்டுவேண்ணா, நீ பாப்பா எப்படி இருக்கு. சரிடா, அது என்னோட ரைடர் ஸ்குவாட் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. என்ன சத்தியமாக என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ரைடர் ஸ்குவாட் பாருங்கள், நான் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் நமக்காக. பட் பார்க்கலாம். ஆனால் இனிஷியலாக தான் ஃபஸ்ட்டு போவோம். நான் இப்போயே சொல்கிறேன், இனிஷியல் அதுதான் வந்து குயிக்காக இருக்கும். ஏன்னா 2த்தையும் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறதுனால வந்து ஓட்டும் போதே டிஃப்ரென்ஸ் வந்து பயங்கரமாக தெரியும். அது வந்து ஹை ஆன் இனிஷியல், இது வந்து டாப்பில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா 2மே இதோட பெர்ஃபார்மன்ஸஸ் வந்து வேறு செக்டார்ஸில் இருக்குது. ஸோ அதுதான் முக்கியம். நான் இப்போ 400 மீட்டர் வரைக்கும் தான் ஓட்ட போகிறதில்ல, அதையும் தாண்டி தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஓட்டுவோம். சூப்பர் பைக் சூப்பர் பைக். போலாமா? சொன்னல அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் கைஸ், பயங்கரமா. பிடிக்க முடியல, பார்க்கலாம். அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். ஓகே, இப்போ 5th கியர்லேருந்து எடுக்கலாம். ஃபோர்த் கியர்லேருந்து எடுக்கிறேன் நான். திரும்பவும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆக்சலரேஷன் அதிகம். ஸோ இதுதாங்க டிஃப்ரென்ஸ் பேசிக்காக வந்து. ஸோ உங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் வந்து அது வேறு லெவலில் எடுத்துரும் சார். ஸோ வந்து யார் ஓட்டினாலுமே வந்து இந்த டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி இருக்க தான் செய்யும். போகலாம். ஓகேவா? ஓகே.
ப்ரோ உங்களுக்கு தான் ஓட்ட தெரில. லிமிட்டர் அடிச்சு போயிட்டு இருக்கு. ஃப்ரீயா இருக்கு ரோடு, அவன் பிடிச்சிடலாம், ஈஸி தான். எனக்கு இந்த ஸ்ட்ரெச் எல்லாம் கிடைக்கவே இல்லை. வந்துட்டான். பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். இரநூறுக்கா. தேங்க்ஸ் ப்ரோ, விஷ் யூ தி சேம். ஆமாக்கா, போகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டே போகலாம். அப்படி செங்கல்பட்டு தான், சும்மா நான் யூடியூப்பில் வீடியோ பண்ணுறதுக்காக பண்ணோம். பாய்க்கா, ஹாப்பி நியூ இயர்க்கா. நல்ல மனுஷங்க கேஸ். எங்கள் பையன் எங்கே இருக்கான்? அங்கே தான் நின்றுட்டு இருக்கான். இன்னும் கன்க்ளூஷன் கேட்கலாம் வாங்க. கன்க்ளூஷன் சொல்லுங்கள். இங்கே வந்து ஆக்சுவலாக கன்க்ளூஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வண்டி வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பர்பஸ் இருக்குது. ஆமாம், வந்து சிட்டிக்கு செம்ம வண்டி. நீங்கள் பைபாஸ்லனா கூட இந்த வண்டி லிமிட் அடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த வண்டி வந்து கிராஸ் ஆகும். ஒரு சில வீடியோஸ்லாம் எப்படி தெரியுமா, அதுவே ஸ்கிரிப்டட் மாதிரி தெரியும். ஆமாங்க, ஒரு சில வீடியோஸ் வந்து எப்படி இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 132 134 வரைக்கும் இதுதான் வந்து எவ்வளோ கேப் இருந்துச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ தூரத்துக்கு வந்து கேப்பே என்ன சொல்கிறது, அவ்வளோ கேப்பில் போயிட்டுருக்கோம். ஆனால் சில வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50-70 கிராஸ் ஆகும். 50-70 அப்படி என்ன சொல்கிறது, பக்கத்துலேயே வந்து கிராஸ் ஆகும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து மிஸ்லீட் ஆனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து ரியல் வேர்ல்டாக நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வண்டி லிமிட் ரொம்ப எவ்வளோ நேரம் லிமிட் அடிச்சிட்டு இருந்துச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. நான் வந்து 134லேருந்து வந்து நான் விட்டு த்ராட்டில் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளிட் ஸ்ட்ரீமிங் பண்ணி என் தலைவன் வந்தா ஆக்சுவலாக 135 வரைக்கும் ஒன் டாப்பில் 5th கியர்லேயே 135 பண்ணிச்சு. ஆக்சுவலாக ஆமாம் பண்ணிட்டு நான் 6th கியர் மாத்திரம் ஆர்பிஎம் வந்து லோவர் ஆகும்போது அது புஷ் பண்ண மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண, உன் டெய்லில் பிடிச்சிட்டே வந்தேன். ஸோ டெய்லில் பிடிச்சிட்டே வரும்போது நான் 135லேருந்து அப்படியே கிராஜுவல் 140 நான் பார்த்தேன் மிரரில் பச்சையாக தெரியுது. 142ல இதில் கிராஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக 142 கிராஸ் பண்ணும்போது நான் அப்படியே ஃபுல் டக்கு செகண்ட் பார். இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் பண்ணது பார்த்தீங்கன்னா இவர் எங்கேயோ போயிட்டார். ஆக்சுவலாக எனக்கு கேப்பு செம்மையாக அடிச்சிட்டாரு. ஏன்னா டிராஃபில் விடவே இல்லை, வாரம் சர்ன்னு வலிச்சுட்டு வரான். எனக்கு வேற ஒரு லாரி வருதா அது நேரத்துக்கு உனக்கு கேப்பு கிடச்சிதியா? சரியான கேப்பு கிடச்சிது உனக்கு. எவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு ரோடு. இப்போ 2 தடவையுமே ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ கைஸ் அதான் கைஸ், நான் அந்த இந்த வீடியோ எதுக்காக வந்து நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்ஸ், ஸோ அந்த வீடியோவில் வந்து ப்ரோ உங்களுக்கு ஓட்ட தெரில அப்படின்னு வந்துச்சுல்ல. ஸோ நம்மளை சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஸோ நமக்காக வந்து ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்குறான். ஸோ அவனை வந்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து எல்லா வீடியோலையுமே வந்து நீங்கள் பார்க்குற எல்லா ட்ராக் கண்டென்ட்டுமே வந்து நாங்கள் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுறோம். ஸோ அந்த வீடியோலாம் கரெக்டாக இருந்துட்டு இந்த வீடியோவில் மட்டும் உங்களுக்கு ஓட்ட தெரில அப்படின்ற மாதிரி வந்துச்சுன்னா ஸோ இட்ஸ் நாட் ஃபேர்ல. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நாங்கள் வந்து திரும்ப பண்ணோம். ஸோ அதுதான் இது பண்ணுறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இனிஷியலில் இது தான் வந்து முன்னாடி போகும். லிமிட்ரு ஹிட் ஆகிற வரைக்கும் இது தான் முன்னாடி போகும். லிமிட்ரு ஹிட் ஆனதுக்கப்புறம் இது போகும். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஓகே, 150cc என்ன பெஸ்ட்டு கொடுக்கணுமோ அந்த பெஸ்ட்டு கொடுக்கும் கைஸ். இது 200cc. ஸோ உங்களுக்கு வந்து அந்த 0 to 60 0 to 100 டைமிங்ஸே வந்து டிஃபர் ஆகும். ஸோ அதை தான் வந்து நாங்கள் வந்து சொல்ல வரும் இந்த வீடியோவில். அவ்வளோதான். மேபி இல்லைடா RC தாண்டா கெத்து அப்படிலாம் இல்லை, R15 தாண்டா கெத்து அப்படிலாம் கிடையாது. இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் வந்து பயங்கரமாக இருக்கும். இந்த வண்டி இனிஷியலில் இருக்காது, போக 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 பிக்கப் ஆகும். ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்களா, அது பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த பேண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை பிக் பண்ணிக்கோங்க.
இன்கேஸ் நீங்கள் வந்து டாப் ஸ்பீடில் தான் ஓட்ட போகிறீங்க, எனக்கு டாப் ஸ்பீட் முக்கியம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிக் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு இனிஷியல் முக்கியம் அப்படின்னா நீங்கள் வந்து இது வந்து பிக் பண்ணலாம். ஸோ இப்போ வர ஆர்சி வந்து 145 பந்து நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அது வந்து நம்ம வந்து ரிவ்யூ கேட்டிருக்கோம், அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணி இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கிறோம்.